கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசப்பா நல்லவர். ஆலோசனை கர்த்தர் உங்களோடு பேசப் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த நாள் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 16:2-3 வசனங்கள். சங்கீதம் 16:2-3 வசனங்கள். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, செல்வம் எதற்கு தெரியுமா? ஆண்டவர் இந்த பூமியில நாம் வாழும் பொழுது நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார். அதுவும் இயேசப்பாவை அறிந்த பிறகு, ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு செல்வத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். எதற்கு செல்வத்தை கொடுக்கிறார்? கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு என்று வாழுகிறவர்களுக்கு. அந்த வசனத்தில் இருக்கிறது. சங்கீதம் 16:3 வசனத்தில், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும். 2 வசனத்தில் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல், 3 வசனத்தில் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும். செல்வத்தை நமக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு அல்ல இயேசப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரது. ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தருக்கென்று ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவன் நல்ல தொழில் வாய்ப்புகளை, வியாபாரத்தை, நல்ல வருமானங்களை கர்த்தர் நேர்மையான முறையில் நமக்கு கொண்டு வரும்போது, எதற்குனா நமக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு, பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்வதற்கு, அதுக்கும் பயன்படுத்தணும். பாருங்க, எபிரேயர் 6:10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற அந்த ஊழியத்தை தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்களுக்கு செய்கிற உதவி, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை, அவர்களுக்கு காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறக்க மாட்டாராம். பரிசுத்தவான்கள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காய் வாழுகிறவர்கள், இயேசுக்காய் ஊழியம் செய்கிறவர்கள், அதாவது தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து தேவராஜ்யத்தின் பணிகளை செய்து கொண்டிருக்குதான் பரிசுத்தவான்கள். அவர்களுடைய குறைவில் நிறைவை கொண்டு வரதுக்கு தான் செல்வத்தை கொடுக்கிறாரு. அதாவது சோனேம் கிராமத்தில் எலிசா தீர்க்கதரிசி அந்த வழியாக ஊழித்து போகும்போது அடிக்கடி அங்கே ஒரு வீட்டில் உட்கார்ந்து இளைப்பாரி சாப்பிட்டு போவார். ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிடுவார், இளைப்பாறுவதற்கு இடம் இல்லை. இப்போ அந்த ஸ்திரீ தன் புருஷன்ட சொல்கிறா, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற தேவ மனிதர் பரிசுத்தவானாக இருக்கிறத பார்க்குறேன், அவர்ல இந்த அநியாயமும் பார்க்க முடியலை, இந்த தீமையும் செய்யலை, கெட்ட எண்ணமே அவருக்குள்ளே இல்லை. அதனால் நம்ம வீட்டுக்கு மெத்தைக்கு மேலே ஒரு அறை கட்டி, அவர் இந்த பகுதியில் வரும்போது அவர் தங்கி இளைப்பாரிட்டு போகிறதுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்கு மெத்தைக்கு மேலே அறை கட்டி அதில் தங்க வைக்கிறாங்க. அப்படின்னா பரிசுத்தவானுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த நாள் வழக்கத்தின்படி இளைப்பாறுவதற்கு வேறு வழி இல்லை. அதாவது நம்ம படிச்சிருக்கிறோம் ஸ்கூலில் வரலாறு பாடத்தில், முன்னால் அசோகர் பேரரசை நடத்தின அந்த ராஜாவாகிய அசோகர் எல்லா சாலை ஓரங்களிலும் வழியோரங்களிலும் நிழல் தரும் மரத்தை நட்டார்ந்து படிச்சிருக்கிறோம். ஏன்னா பிரயாணிகள் அன்றைக்கு நடந்து தான் அதிகமாக அந்த காலத்தில், பழைய காலத்தில் போவாங்க. அப்போ நடந்து போகும்போது வெயில் காலத்தில் மரத்தடியில் இளைப்பாரி ரெஸ்ட் எடுத்து போவதற்கு சாலை ஓரங்களிலெல்லாம் மரம் வச்சாங்க. அதுக்கு தான் மரம் நட்டாங்களாம். உங்களுக்கு புரிந்து கொண்டீர்களா? இதே போல தான் ஊழியர்களுக்கு சரியாக தங்குவதற்கும் இடம் இல்லாதனால போகிற வழியில் அவர் தங்கி போகிறது அப்படி செய்தாங்க. இன்றைக்கி நாம் நம்ம வீட்டுக்கு மாடியில் தான் வீட்டு கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியர்களுக்கு காலங்கள் மாறி இருக்கு. சில வேளையில் வீடு வாசல் இல்லாமல் ஊழியர்கள் இருந்தால்
அவங்க தங்குவதற்கு, அவங்க ஊழியம் செய்கிற ஸ்தலத்தில் ஒரு மிஷன் வீடு கட்டுறதுக்கு, உட்கார்றதுக்கு நம்ம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்னும் பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது தேவைகள், அடிப்படை தேவை இருக்குது, அவங்க உண்மையாக ஓடுறாங்க, உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாகன வசதி தேவைப்படுது, நம்ம முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம். அதே போல் அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உதவி செய்யலாம். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? சில குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் அவங்க அந்த கிருபையை பெற்று பரிசுத்தவான்களுக்கு அதாவது உதவி செய்கிற நிறைய தேவ பிள்ளைகள் இருக்காங்க. அந்த குடும்பங்கள் தான் தலைத்து இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? அப்போ எதற்கு செல்வத்தை கொடுக்கிறார்? எதற்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? பரிசுத்தவான்களுடைய குறைவில் நமக்கு உதவி செய்வதற்கு. அது மட்டுமல்ல, அதே அந்த சங்கீதம் 16வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அந்த வேண்டியதை இருக்கிற என்று சொன்னாய். அப்படி 2வது, நம்ம முழு பிரியம் வைத்திருக்கிற மகாத்மான ஆத்துமாக்கள், ஜனங்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களை நேசித்து அந்த ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்கு செலவு பண்ணணும். அதான் அந்த வசனத்தின் அர்த்தம். அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆத்துமாதாயம் செய்யணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை சந்தித்து ரட்சித்து சபையில் சேர்த்து கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது ஆத்தும ஆதாயத்துக்கு உதவியாக இருக்கணும். சிலவில் நமக்கு பண வாய்ப்பு இல்லை, பொருள் வாய்ப்பு இல்லைன்னா நம்ம சரீர உழைப்பை பயன்படுத்தலாம், ஜெபத்தை பயன்படுத்தலாம், ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், உங்கள் சபையில் உங்கள் உழைப்பை பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பாருன்னா, நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பீங்கன்னா ஆத்துமாதாய பணிக்கு நீங்கள் உதவி செய்யணும். எப்படி உதவி செய்ய முடியும்? கொர்நேலியுடைய குடும்பத்தை பாருங்கள். அவன் கொர்நேலி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது தேவன் அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. பேதுரு அனுப்பி அவன் வீட்டில் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ கொர்நேலி பாருங்கள், பேதுரு அழைப்பதற்கு ஆள் அனுப்பியாச்சு. அதுக்கு முன்னால் தன்னுடைய சிநேகிதர்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து வீட்டில் வச்சுருக்கிறான். பேதுரு பிரசங்கிக்கிறார். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல கண்டிப்பாக நான் நினைக்கிறேன், தன் வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் பிரசங்கிக்கிறாரு, அற்புதம் நடக்குன்னு கூப்பிட்டுருந்தேன்னா ஒரு டீ கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு காஃபி கொடுக்க மாட்டாங்க, ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதில் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாரா இல்லையா? யோசித்து பாருங்கள். அதனால் அதன் விளைவு என்ன நடந்துச்சு? பேதுரு பிரசங்கிக்கும்போது அதன் நிமித்தமாக ஆண்டவர் அறியாத மக்கள் அநேகர் ஆண்டோடைய அன்பை கண்டு கொண்டாங்களா இல்லையா? அவங்க பேதுருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது இயேசுவுடைய சிலுவை பாடுகளை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை அதை பற்றி அவர் பேசும்போது கேட்டுக்கொண்டிருந்தவங்க மேலே ஆவியானவர் ஊட்டப்பட்டாரா இல்லையா? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்கல்ல, அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்கல்ல, அவங்கெல்லாம் சபையோடு சேர்த்து கொள்ளப்பட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு காரணம் கொர்நேலியு தானே. அந்த வீட்டில் நண்பர்களையும் உற்றார் ஒருவர்களையும் அழைத்து சுவிசேஷம் அறிவித்த கொர்நேலியு தானே. அதுக்கு செலவு பண்ணது கொர்நேலியு தானே. யோசித்து பாருங்கள், நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். நம்ம செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்காக பயன்படுத்துகிறோம், திருமண நாளை கொண்டாடுறதுக்கு பயன்படுத்துகிறோம், நம்ம முன்னோர்கள் குடும்பத்தில் மரித்தவர்களை நாட்களை கொண்டாடுறதுக்கு நிறைய பயன்படுத்துகிறோம். யோசிச்சு பாருங்கள், நிறைய வீட்டில் வருஷந்தோறும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. நான் கொண்டாடணும்னு சொல்லலை, அதுக்கு 5000 ரூபா, 10,000, 20,000 துணி எடுக்கிறதுக்கு, சாப்பாடு பண்ணுறதுக்கு, பல விதத்தில் அப்படிலாம் வேஸ்ட்டாக பண்ணுறாங்க நிறைய பேர். நான் பண்ணுறது தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் அதே நேரம் நம்ம எந்த அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க செலவு பண்ணுறோம் அதை நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணும். அதுதான் சொல்ல வருகிறேன். அதே மாதிரி சிலர் பாருங்கள், மேரேஜ் டே, திருமண நாள் வந்துச்சுன்னா அதுக்கு சேலை, அதுக்கு துணி, அதுக்கு விருந்து, அதுக்கு எங்கேயாவது போய் வெளியே சுற்றுறது, பணம் செலவு பண்ணுறோம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? அந்த நாளுக்கு நம்ம ஏதாவது ஏழைகளுக்கோ அல்லது ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொடுத்துருக்குறோமா? சரி, நம்ம ஒரு 10,000 செலவு பண்ணுறோம், அதில் பாதி 5,000 சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, ஆத்துமாக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணலாம்ல. சிலரை பாருங்கள், சில குடும்பத்தில் அதாவது முன்னோர்கள் தாத்தா பாட்டி தாய் தகப்பன் இறந்துருந்தால் முதல் வருஷம் முதல்ல கொண்டாடுவாங்க. அப்புறம் வருஷம் எல்லா சொந்தக்காலம் வந்துடுவாங்க, நண்பர்கள், இப்படி ஒரு 50-100 பேர் கூடுவாங்க குறைந்தபட்சத்தில். உடனே கல்லறையில் போய் ஒரு மாலையை போட்டுட்டு வீட்டில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 10,000, 20,000, 30,000, 40,000 செலவு பண்ணுற ஆட்கள் இருக்காங்க தெரியுமா? அப்படியே சில வருஷம் செலவு பண்ணுறாங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மரிச்சிட்டாங்க, தேவ சமூகத்துக்கு போயிருக்காங்க. நம்ம இனி இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாமா? இந்த பூமியில் எத்தனை பேர் மரிச்சிட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஆத்துமாக்கள் இயேசுடைய அன்பு இல்லாமல் நரகத்தை நோக்கி ஓடுறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ நம்ம வீட்டில் குறுநிலையை போல் நம்ம சொந்தக்காரங்களை உற்றார் ஒன்று அழைத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டு கூட்டம் நடத்தி அநேக ஆண்டவர்கள் நடத்தலாம்ல, அது கொஞ்சம் சாப்பாடு போட்டு செலவு பண்ணலாம்ல. சரி, நம்ம இன்னும் ஒருபடி மேலே இருக்கிறேன்னா, நீங்கள் ஆராதிக்கிற திருச்சபை மூலம் ஒரு நற்செய்தி பெருவிழா நடத்தலாம்ல, உங்கள் சபையில் கூட ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்துறதுக்கு செலவு பண்ணால, ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரை அழைச்சி எவ்வளோ செலவாகும், நாங்கள் ரகசியம் அந்த காசை கொடுக்குறோம், அவங்கள கொண்டு வர்றதுக்கு, அவங்க பேசுகிறதுக்கு போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, பாட்டு டீமுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம பண்ணலாமே. எவ்வளோ மக்கள் அதில் ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, அற்புதத்தை பெறுவாங்க. சரி, இயேசுவை பற்றி அறியாத இடத்துல எங்கேயாவது ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம், நம்ம அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறோம், எங்கள்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேர் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க? இதை செய்யணும். அதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய செல்வம் எனக்கு மட்டும் இல்லை, அது மேலே எனக்கு ரொம்ப ஆசை எல்லாம் கிடையாது, எனக்கு மட்டும் இல்லாமல் அதை நான் பிரியம் வச்சிருக்கிற ஆத்துமாக்களுக்கு வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், இன்னைக்கு அந்த பாரம் இருக்குதா? எப்படி எழுப்புதல் வரும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஒரு திருச்சபையில் ஆராதிக்க நபராக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தால், கர்த்தரை குறித்த ஒரு அன்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆத்துமாக்கள் மேலே அன்பு உண்டாகட்டும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் ஒரு செல்வந்தனை மாற்றும், என்னை ஒரு வசதி படைத்த மனுஷியை மாற்றும், எனக்கு வருமானங்களை அதிகப்படுத்தி தாரும், நல்ல பிஸ்னஸை தாரும், நல்ல தொழிலை தாரும் ஆண்டவரே. நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, ஆத்துமாக்களுக்கு செலவிடுவதற்கு, வீட்டு கூட்டம் நடத்துவதற்கு, விடுதலை பெருவிழாக்கு, நற்செய்தி கூட்டம் நடத்துவதற்கு, எழுப்புதற்கு நடத்துவதற்கு பயன்படும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற திருச்சபை விரிவாக்கத்திற்கு, கட்டிடங்களை கட்டுவதற்கு உதவி செய்வேன். எங்கள் சபைக்கு வர்ற மக்களை ஆண்டவரை அமர வைப்பதற்கு, நிற்க வைப்பதற்கு, வாகனங்கள் நிறுத்துவதற்கு, அந்த இடங்களை நான் ஒழுங்குபடுத்துவதற்கு எனக்கு பணம் இருந்தால் லட்சங்களை கோடியில் அதுக்கு நான் செலவு பண்ணுவேன். எங்கள் சபைக்கு பார்க்கிங் பிளேஸ் இல்லையா, ஒரு சில வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒரு பார்க்கிங் பிளேஸ் வாங்கி கொடுப்பதற்கு நான் உதவி செய்வேன். இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஆத்துமாக்களுக்கு செய்கிற காரியம், இதான் ஆத்துமாதயத்துக்கு செய்கிற உதவிகள். மறந்துடாதீங்க. நமக்கு பணமும் சொல்லும் வந்தால் நம்ம பெருமை காட்டிட்டு பெரியாளுன்னு சொல்லி 4 பேர் மத்தியில் நடந்துட்டு இருப்பதற்கு அது தேவை. நீங்கள் சம்பாதிக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுக்கும்போது, உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க. நான் அதை வேண்டான்னு சொல்லலை, எதையும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த தேசம் பெரிய தேசம். இந்த தேசத்தில் அநேக மக்கள் ஆண்டோடைய அன்பு இல்லாமல் மரித்து கொண்டே இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி ஓடுறாங்க. அவங்களை மீட்டெடுப்போம், அவர்களை பரலோகத்துக்கு செல்வதற்கு வழிகளை காண்பிப்போம், அதற்கு செலவு பண்ணுவோம். மறந்துடாதீங்க. புரிந்து கொண்டீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, செல்வத்தை நீர் கொடுக்கிறது பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்வதற்கும், ஆத்துமாக்களுக்கு செலவிடப்படுவதற்கும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த தீர்மானத்தை எடுக்கட்டும். ஆண்டவர் என்னை செல்வந்தராய் மாற்றினால், ஐஸ்வர்யத்தை கொடுத்தால், ஆஸ்தியை கொடுத்தால், இந்த கேட்ட சத்தியத்தின்படி, தேவ ஆலோசனைப்படி நான் நிச்சயமாக இப்படி செய்வேன். பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்வேன். ஆத்துமாதாய பணிக்கு நான் செலவிடுவேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நான் பணத்தை செலவிடுவேன். தீர்மானம் எடுக்கட்டும். உடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் இருக்கிற தரித்திரங்கள், வறுமை விலகட்டும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் விசுவாசித்து நாங்கள் இதை செய்ய விரும்புகிறோன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மேலே ஆசீர்வாதத்தின் மகிமையின் பிரசன்னை இறங்கட்டும். ஆசீர்வாதம் ஆண்டவர் வருவதற்கான வழிகளை உருவாக்கி கொடும். தடைகள் மாறட்டும், செல்வம் வரட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், ஆஸ்தி வரட்டும். அதன் மூலமாய் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். நீரப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.